கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் முகம் செத்து போவதில்லை. எதை நினைத்து நீ செத்து போன முகத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாய்? வியாதியை நினைத்தா? மருத்துவமனையில் எதிர்மறையான ரிப்போர்ட் கொடுத்தது நிமித்தமாய் உன் முகம் செத்து போயிருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தை நிமித்தம் செத்து போன முகத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயா? கடன் சுமையோடு கூட செத்து போன முகத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயா? எந்த நிலைமையில் உன் வாழ்க்கையில் ஒரு செத்து போன முகத்தை போல, ஒரு மகிழ்ச்சியை காணாம, ஒரு சந்தோஷத்தை காணாம, உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல, இழந்ததை போல அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து உன் தேவன் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை. அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? இனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் உன் முகம் செத்து போன முகத்தை போல இருக்கலாம். இதுவரைக்கும் நீ வெட்கப்பட்ட அனுபவத்தை போல சில சம்பவங்கள், சில சூழ்நிலைக்கு ஊடாக உன் குடும்பம், உன் பிள்ளைகள் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உன் முகம் செத்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதாகமத்தில் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்த ஒரு ராஜா யாரு? எசேக்கியா ராஜா. அந்த ராஜாவை நோக்கி ஏசாயா தீர்க்கனை ஆண்டவர் அனுப்புகிறார். அவனிடத்தில் கடந்து சென்று, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ இனி பிழைக்க மாட்டாய் என்று அவனுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆனால் அதன் மத்தியில் அவன் முகம் செத்து போனதை போல ஒரு அனுபவங்கள் வந்தது. அவன் சுவர்புறம் திரும்பி, நான் உண்மையாக இருந்தேனே ஆண்டவரே, நான் உனக்கு உத்தமமாக இருந்தவனே ஆண்டவரே என்று சொல்லி தான் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்து முற்றத்துக்கு கூட போகலைங்க. தீர்க்க தரிசனம் மாறிச்சு. அப்படி என்றால் தீர்க்க தரிசனம் மாறி முற்றத்துக்கு போனவனை ஆண்டவர் நிறுத்தி போய் சொல்லுகிறார், ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் கூட்டி தருவேன் என்பதாக. மருத்துவர்கள் உனக்கு விரோதமாக எத்தனை ரிப்போர்ட் எழுதியிருக்கலாம், இல்லைன்னா நாட்களை கூட குடித்திருக்கலாம், உனக்கு விரோதமாக எந்த காரியத்தை எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். உன் முகம் செத்து போவது இல்லை என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை அப்படியே நம்பணும். உனக்கு விரோதமாக எவர்கள் சதி பண்ணினாலும், உனக்கு விரோதமாக எவர்கள் திட்டம் பண்ணினாலும், உனக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும், என் தேவன் மாற்றத்தை தர வல்லமை உள்ளவர். என் தேவன் மாற்றுகிற வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் இந்த எசேக்கியா ஜெபம் பண்ணினான். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கும்படி செய்தார். அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இனி உன் முகம் செத்து போவதில்லை. இந்த வார்த்தையின்படியே உனக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீ காண்பாய். ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.